தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக மயிலாடுதுறையில் நடைபெற்ற திமுக மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மோகன், மோதலுக்கு என்ன காரணம்? வேதவள்ளி, மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திமுக மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட கமிட்டி கூட்டம் இன்னைக்கு நடந்துச்சு. திமுக மாவட்ட செயலாளரும் பூம்புகார் எம்எல்ஏவுமான நிவேதா முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம், மாவட்ட துணை பொதுச் செயலாளர்கள், அதே போல ஒன்றிய செயலாளர், மாவட்டம் முழுவதும் உள்ள ஒன்றிய செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டாங்க. இந்த கூட்டத்தின் போது கட்சியினரிடையே ஒரு உச்சரிப்பு பூசலானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பா இந்த திமுகவை சேர்ந்தவர்களுக்கு பல்வேறு ஒப்பந்தங்கள் வழங்கப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டு, அதே போல பொறுப்புகள் வழங்குவதில் ஏற்பட்ட பிரிவினைகள் காரணம் காட்டி இரண்டு தரப்புகளுக்கு இடையே இந்த மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒருவர் தாக்கிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் ஒரு ஒன்றிய செயலாளர் சட்ட பேட்டியில பார்த்தோம், ரத்தக்கரையோடு அவர் வெளில வர காட்சியை பார்க்க முடியுது. இந்த மாதிரி சூழல்ல எல்லாரும் அந்த அலுவலகத்தை விட்டு வெளியேறி பிரதான சாலை, அதாவது மயிலாடுதுறையில 24 போக்குவரத்து நிறைந்த அந்த சாலையில ஒருவருக்கு ஒருவர் அந்த வாக்குவாதத்தில் ஈடுபடுற காட்சியை நம்மளால பார்க்க முடியுது. அந்த நேரத்துல அந்த பகுதியில் இருந்த போலீசார் அவங்க உடனடியாக அங்க வந்ததுனால அவர்களுக்கு கூட சமாதானப்படுத்தி அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க. மேற்கொண்டு இந்த பிரச்சனை தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி மோகன்.